நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முண்டக்கை பகுதியில் மீட்புப் பணிகள் நிறைவடைய இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க 4 அமைச்சர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை துணைக்குழுவையும் அவர் நியமித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து அங்கு நடந்து வரும் பணிகள் தொடர்பாக கல்பெட்டாவில் கேரள மாநில அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை துணைக்குழுவில் உள்ள 4 அமைச்சர்கள் வயநாட்டிலேயே தங்கியிருந்து பணிகளை கவனிப்பார்கள் என்றார். தற்போதைய சூழலில் 12 அமைச்சர்கள் வயநாட்டில் முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணிகளை பாராட்டிய அவர், குறிப்பாக இந்திய ராணுவ வீரர்கள் அளப்பரிய பணிகளை மேற்கொண்டு வருவதாக പുകഴാരം സൂട്ടിனார். ഈ ദുരന്തത്തിനിരയായി അവിടെ കഴിയുന്ന ആളുകളിൽ ഒറ്റപ്പെട്ടു പോയ ആളുകളെ രക്ഷിച്ചെടുക്കാനായിരുന്നു. അതിലെല്ലാവരും നല്ല സേവനം നടത്തിയെങ്കിലും ഏറ്റവും മികവാർന്ന പ്രവർത്തനം പട്ടാളത്തിൻ്റെതായിരുന്നു. അതിന് നേതൃത്വം കൊടുത്ത പട്ടാള മേധാവി ഈ യോഗത്തിൽ അറിയിച്ചത് എല്ലാവരെയും രക്ഷിക്കാൻ കഴിയുന്ന എല്ലാവരെയും രക്ഷിച്ചെടുത്തിട്ടുണ്ട്. ഈ പ്രവർത്തനം ഏതാനും ദിവസം കൊണ്ടോ ഏതാനും ആഴ്ച കൊണ്ടോ നമുക്ക് പൂർണ്ണമായി പരിഹരിക്കാൻ കഴിയുന്നൊരു കാര്യമല്ല. കുറച്ച് നാളെടുത്ത് ഈ പ്രശ്നമാകെ പരിഹരിക്കേണ്ടതായിട്ട് വരും. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் செய்யப்படும் என்றும் குழந்தைகளின் படிப்பை தொடர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார். பேரிடரை தொடர்ந்து பலவிதமான தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதற்கான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பினராயி விஜயன் கூறினார். முன்னதாக சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் அவர் பார்வையிட்டார்.